மிதிலை மகளிர் மது அருந்தி களிப்புறும் முகங்களை பார்த்தார்கள். வணக்கம் நண்பர்களே. முந்தைய பாடலில் மிதிலை மாநகரின் மாட மாளிகைகளில் சாளரங்கள் தோறும் தெரிந்த மாதர்களின் திருமுகங்களை முழுநிலா பிழம்புகள் போல கண்டோம் அல்லவா? அந்த காட்சியை நாம் மனக்கண்ணில் நிறுத்தி கொண்டிருக்கும் போதே கம்பரின் கவிநடை நம்மை வேறொரு களிப்புமிகு இடத்திற்கு அழைத்துச் செல்கிறது. அங்கே மிதிலையின் மங்கையர் மேலும் என்னென்ன அழகுடன் திகழ்கிறார்கள் என்று பாருங்கள். பழிக்கு வள்ளத்துவாக்கும் பசுநருந் தேரல் மாந்தி வெளிப்படு நகைய ஆகி வெறியென மிளையற்றுகின்ற ஒளிப்பினும் ஒளிக்க ஒட்டா ஊடலை உணர்த்துமாபோல் களிப்பினை உணர்த்தும் செவ்வி கமலங்கள் பலவும் கண்டார். அங்கே அரண்மனைக்கு நிகரான மாளிகைகளில் மிதிலையின் பேரழகு கொண்ட பெண்டிர் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் கைகளில் என்ன ஒளி வீசும் பளிங்கு கிண்ணங்கள்! ஆம், பழிக்கு வள்ளத்து அவ்வளவு ஒளிவு மறைவின்றி உள்ளிருக்கும் பானத்தின் நிறத்தை அப்படியே காட்டக்கூடிய பளிங்கு பாத்திரங்கள் அவை. அந்த கிண்ணங்களில் கன்னித்தேன் போல தூய்மையான பசுமையான நறுமணமிக்க மது மெதுவாக வாக்கும் ஊற்றப்படுகிறது. அந்த தேரல் என்ற மது வெறும் பானம் அல்ல, அது ஆனந்தத்தின் அலை. அதை அவர்கள் மெல்ல மெல்ல சுவைத்து மாந்தி பருகுகிறார்கள். அந்த மதுவின் மயக்கம் மெதுவாக அவர்களை ஆட்கொள்கிறது. உள்ளத்தில் நிறைந்த களிப்பு தன்னிச்சையாக இதழ்களில் வெளிப்படு நகைய ஆகி புன்னகையாய் விரிகிறது. மறைக்கவே முடியாத உள்ளத்தின் ஆனந்தத்தை வெளிப்படுத்தும் அந்த புன்னகைகள். மேலும் மது மயக்கத்தால் அவர்கள் பேசும் சொற்கள் எப்படி இருக்கின்றன? சாதாரணமாக பேசுவது போல இல்லை, வெறியென மிழற்றுகின்ற. ஆம், களிப்பு மேலிட்டதால் மெல்லிய மயக்கத்துடன் பொருள் ஒன்றும் அற்ற ஆனால் இனியனவான வெற்றுச் சொற்களை மழலை போல பிதற்றுகிறார்கள். அந்த பிதற்றலிலும் ஒரு வசீகரம், ஒரு பேரழகு. இதை கம்பர் எவ்வளவு அழகாக ஒரு உவமையுடன் விளக்குகிறார் பாருங்கள். ஒளிப்பினும் ஒளிக்க ஒட்டா ஊடலை உணர்த்துமா போல் காதலர்கள் இடையே எழும் சிறு சண்டையான ஊடல் இருக்கிறதே, அதை மறைக்க எவ்வளவோ முயன்றாலும் அந்த ஊடலின் மெல்லிய கோபமும் அன்பின் வெளிப்பாடும் ஒரு சேர வெளிப்பட்டுவிடும் அல்லவா? அதுபோலத்தான் இந்த பெண்கள் தங்கள் களிப்பை மறைக்க முயன்றாலும் அந்த மதுவின் மயக்கத்தால் வந்த ஆனந்தம் அவர்களது முகத்திலும் பேச்சிலும் செய்கையிலும் தன்னிச்சையாக வெளிப்பட்டு விடுகிறது. மறைக்க முடியாத இன்பத்தின் வெளிப்பாடு அது. இப்படி மதுவின் களிப்பால் உள்ளத்து ஆனந்தம் முகத்தில் மலர, பேச்சில் தெளிய, அத்தனை அழகிய பெண்களின் திருமுகங்களை களிப்பினை உணர்த்தும் செவ்வி கமலங்கள் பலவும் கண்டார் என்கிறார் கம்பர். களிப்பால் சிவந்து அழகுடன் மலர்ந்த செந்தாமரை பூக்கள் போல திகழும் அத்தனை முகங்களையும் ராமனும் இலக்குவனும் விஸ்வாமித்திர முனிவரும் கண்டார்கள். என்ன ஒரு வர்ணனை! அவர்களின் முகங்கள் வெறுமனே அழகான மலர்கள் அல்ல, களிப்பால் பொலிவுற்ற உயிர் துடிப்புள்ள செவ்விய தாமரைகள் அவை. மிதிலையின் தெருக்களில் நடந்து செல்லும் அந்த மூவரும் அங்கே காணும் ஒவ்வொரு காட்சியும் அந்த நகரத்தின் வளமையையும் மக்களின் வாழ்வின் ஆனந்தத்தையும் பெண்களின் பேரழகையும் நமக்கு எடுத்து காட்டுகிறது. அடுத்த பாடலில் கம்பர் நம்மை மேலும் ஒரு விசித்திரமான, அதே நேரம் வியப்பூட்டும் காட்சியின்பால் அழைத்துச் செல்கிறார். பொறுத்திருந்து கேட்போம்.